அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். பழமொழி 400 பதிவேற்றம் 395 பாடல் 393. செல்வ துணையும் தம் வாழ்நாள் துணையும் தாம் தெள்ளி உணரார் சிறிதினால் செம்மாந்து பள்ளிப்பால் வாழார் பதிமகிழ்ந்து வாழ்வாரே முள்ளித்தேன் உண்ணுபவர். தமக்கு இவ்வளவு செல்வம் இருக்கிறது என்று அதிலே செம்மாந்திருந்து நாம் என்னவோ நிறைய நாள் வாழப்போகிறோம் என்ற இருமாப்போடு வாழ்ந்து இன்மைக்கு பின்னால் மறுமையிலே தான் அடைய வேண்டிய சுகத்தை பற்றி கவலைப்படாமல் இவ்வுலக இன்பமே பெரிது என்று இல்லறத்திலேயே இடந்து உழலுபவர்கள் நல்ல தேன் இருக்கிற பொழுது முள்ளிச் செடியின் தேனை பருபவர்களுக்கு ஒப்பாவார்கள் என்று சொல்லுகிற பாடல் இந்த பாடல். துறவரத்தினுடைய சிறப்பை சொல்லுகிற மற்றொரு பாடல். துறவரம் சேர்தல் அன்றி இல்லறத்திலேயே இருந்து மகிழ்ந்திருப்பது என்பது முள்ளி செடியினுடைய தேனை உண்பது போல இருக்கும். ஏனென்றால் துறவரம் மேற்கொண்டு முக்தி அடைதல் என்கிற நிலை அடைந்தால் உண்மையான இனிமையான தேனை உண்பதற்கு ஒப்பாக இருக்கும்போது அதை விட்டுவிட்டு இல்லற சுகங்களிலேயே ஈடுபட்டு இங்கேயே உழன்று கொண்டிருப்பவர்கள் முள்ளிச்செடியின் தேனை உண்ணுபவர்களுக்கு ஒப்பாவார்கள் என்று சொன்ன பாடல் இந்த பாடல். மீண்டும் பாடலை பார்ப்போம். செல்வத் துணையும் தம் வாழ்நாள் துணையும் தாம் தெள்ளி உணரார் சிறிதினால் செம்மாந்து பள்ளிப்பால் வாழார் பதிமகிழ்ந்து வாழ்வாரே முள்ளித்தேன் உண்ணுமவர். நன்றி, வணக்கம்.